எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கொஞ்சம் குண்டா இருந்தாங்க அப்படின்னா, சப்பியா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கணும். நல்லா சாப்பிடு, நல்லா ஆரோக்கியமா இரு அப்படிங்கிறத, அவங்க குண்டா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வச்சு தான் சொல்றோம் மேம். இட்ஸ் நாட் அபௌட் பாடி ஷேமிங். பட் அது ஒபிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளமா மாறுது அப்படின்னா, அது எந்த மீட்டர் மேம்? பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் யுஎஸ் அண்ட் சைனா, நம்மளுக்கு தான் ஒபீஸ் கேஸஸ் டோட்டல் நம்பர் இஸ் ஹையஸ்ட் இன் இந்தியா. ஓகே. வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த தேர்ட் பிளேஸ். ஸோ நம்ம சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரைஸ் சாப்பிட்டனால தான் குண்டாரிங்கன்னு சொல்லிட்டு வி கான் கட் ஆல் த ரைஸ். சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய சீனி போட்டு டீ காஃபி கொடுக்குறது, அதே மாதிரி கார்பனேட்டட் பெப்சி கோலா இதெல்லாம் குடிக்கிறது. ஸோ ஆல் திஸ் இஸ் ஒன் ரீசன் இந்த ஒபிசிட்டி ரைஸ்க்கு. இந்த பெண் குழந்தைகள் முக்கியமா வந்து சிக்கன் சாப்பிடுறதுனால ஏர்லி பியூபர்ட்டி வருது அப்படிங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. உண்மையிலே சிக்கனுக்கும் அந்த ஏர்லி பியூபர்ட்டிக்கும் வந்து ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா? ஏர்லி பியூபர்ட்டி அப்படிங்கிறது பிரச்சனையா? இல்ல ஒரு குழந்தை ஹெல்த்தியா இருக்கிறதோட சைனா? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் ஏன் இப்போ வரைக்கும் கூட மால் நியூட்ரிஷன், குழந்தைகளுக்கான மால் நியூட்ரிஷன் குறித்து அதிகமாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ மாறிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதிகரிச்சிருக்கோ, அதை பற்றி நம்ம நிறைய பேசலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம். நம்ம கூட டாக்டர் ஆன் பிரவீனா குருசேகர் இருக்காங்க, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன், காவேரி ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. வணக்கம் மேம். வணக்கம் மேம், இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை தாண்டினா இது ஒபிசிட்டி அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது மீட்டர் இருக்கா? ஏன்னா எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கொஞ்சம் குண்டா இருந்தாங்க அப்படின்னா சப்பியா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கணும். நல்லா சாப்பிடு, நல்லா ஆரோக்கியமா இரு அப்படிங்கிறத, அவங்க குண்டா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வச்சு தான் சொல்றோம் மேம். இட்ஸ் நாட் அபவுட் பாடி ஷேமிங். பட் அது ஒபிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளமா மாறுது அப்படின்னா அது எந்த மீட்டர் மேம்? ஓகே. ஸோ ஒபிசிட்டின்னு சொல்கிறது எக்ஸஸ் பாடி ஃபேட், கொழுப்பு சத்து தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ நாட் ஆல் சப்பி சில்ட்ரன் ஆர் ஒபீஸ். ஸோ ஃபார் தேட் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். இப்போ ரொம்ப கிளியராக ரொம்ப ஆக்யூரேட்டாக பார்க்கணுன்னா தெர் ஆர் கொஞ்சம் ஹையர் லெவல் ஸ்டடீஸ் இருக்குது, டெக்ஸா அந்த மாதிரி ஸ்கேன்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் சிம்பிளாக நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறது பிஎம்ஐன்னு சொல்கிறது. ஸோ பிஎம்ஐன்னு இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இதில் குழந்தைக்கு வெயிட்டும் ஹைட் வச்சு ரேஷியோ வச்சு வில் கெட் அ நம்பர். இப்போ தட் நம்பர் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். பெரியவங்களுக்கு அந்த நம்பர் வச்சு சொல்வோம். பட் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சார்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ட்டில் பிளாட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எந்த சென்டைலில் இருக்காங்க. ஸோ 85th சென்டைலுக்கு மேலே இருந்தால் நம்ம இது ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். 95th சென்டைலுக்கு மேலே இருந்தால் இது ஒபிசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் சொல்கிறது மாதிரி மேபி லைக் 10-12 இயர்ஸ் பேக் நம்ம எல்லாருமே மேல் நியூட்ரிஷன் தான் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்கிற டயட்ஸுமே மெயினாக மேல் நியூட்ரிஷனுக்கு டார்கெட் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம். பட் நவ் வி ஆர் லைக் ஃபேஸிங் போத். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் யுஎஸ் அண்ட் சைனா, நம்மளுக்கு தான் ஒபீஸ் கேசஸ் த டோட்டல் நம்பர் இஸ் ஹையஸ்ட் இன் இந்தியா. ஓகே. வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த தேர்ட் பிளேஸ். ஸோ அப்படின்னா வி ஷுட் டாக் அண்ட் ரேஸ் அவேர்னஸ் நவ். ஸோ தட் இதுக்குள்ள இம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ தெரியாது. அடல்ட்ஹுட்ல லேட்டர் ஆன் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னால் வி ஷுட் டீல் வித் திஸ் நவ். பட் ஆனால் டு பி ப்ராக்டிக்கல் யோசிச்சு பாருங்க மேம். என் குழந்தைக்கு ஜுரம்னு ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன், வாந்தி வருது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். என் குழந்தை ஒபிஸா இருக்குன்ட்டு பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரேராக தான் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு பருமனான குழந்தைய பார்த்துட்டு அவ ஹெல்த்தியா பருமனா இருக்காளா, இல்லை வந்து இது ஒபிசிட்டி லைக் அன்ஹெல்தி பருமனா இருக்கா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் பார்வையில கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே. ஸோ யூஸ்வலாக எங்களுக்கு வரக்கூடிய கேஸ் தே ஓன்ட் கம். நீங்கள் சொல்கிறது மாதிரி யாருமே என் குழந்தை ஒபீஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ரொம்ப விளையாடவே மாட்டேங்கிறாங்க, இல்லை தூங்குற நேரம் ஸ்லீப் இஸ் நாட் குட், பார்த்தா ரொம்ப ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப கொரட்டை விடுறாங்க, அதே மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கொஞ்சம் விளையாடினாலே ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. சம்டைம்ஸ் ஈவன் கழுத்தில் வி ஹாவ் சம்திங் கால் அக்கென்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். ஸோ இது ஒபீஸ் சில்ட்ரனுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு பிக்மெண்டேஷன் வருது. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் காட்டுறதுக்கு வருவாங்க, லைக் இட்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வி ஹாவ் டு நாங்கள் அந்த சென்டைல் சார்ட்டில் போட்டு வி எக்ஸ்பிளைன் டு தம், இல்லை உங்கள் ப்ராப்ளம் ஆக்சுவலாக இதுதான், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறனால இது எல்லாமே த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, வெயிட்டை கொஞ்சம் விதின் த நார்மல் லிமிட்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லா சிம்டம்ஸும் சரியாக போயிடும். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்கள் குழந்தை ஒபிசிட்டியாக இருக்குது, உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? குழந்தைனா அப்படிதான் இருக்கும், டாக்டர் ஏன் இப்படி சொல்றாங்க, குழந்தை நல்லா சாப்பிடணும், இந்த வயசுல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத ஜென்ரல் பீப்புளோட மென்டாலிட்டியா இருக்கும். பீப்புள் எடுத்துக்கிறாங்களா? இல்லை, தட்ஸ் வை வி ஹேவ் த சார்ட்ஸ். இப்போ ஆல்வேஸ் நம்ம விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணாரும் பேஷண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ அதனால தான் பிஎம்ஐ சார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரம் 2 years ஃபார் பர்டிகுலர் ஃபார் பாய்க்கு தனியாக இருக்கும், கேர்ளுக்கு தனியாக இருக்கும், அந்தந்த ஏஜ்க்கு தனியாக இருக்கும். ஸோ அதை பிளாட் பண்ணி காட்டுனாரு தான் பேஷண்ட்ஸ் ஆர் அவேர், ஓ இட்ஸ் ஆஃப் த சார்ட்ஸ், இது ஆக்சுவலாக இதில் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் உங்களுக்கு தி ரியலைஸ் ஆஃப்டர் தட். இப்போ குழந்தைங்களுக்கு மால் நியூட்ரிஷன் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜென்ரலான புரிதல் எல்லாருக்கும் இருக்கு. அந்த நியூட்ரிஷன் பத்தல, உணவுல அந்த போஷாக்கு இல்லை அப்படிங்கிறது. பட் ஒபிசிட்டி அப்படிங்கிற லெவல் ரீசெண்டாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளும் பார்க்குறோம் மேம். ஏன் அது அதிகரிச்சிருக்கு? பேரண்ட்ஸ் எப்படி அதை அட்ரஸ் பண்றாங்க?
Okay, so the problem why we get obesity னா பாத்தீங்கன்னா there are usually two types. Exogenous னா external factorsனால வரக்கூடிய obesity. Endogenous னா internal factorsனால வரக்கூடியது. Most of the time 90% time பாத்தீங்கன்னா exogenous தான். மோஸ்ட்லி it depends நம்ம லைஃப் ஸ்டைல்னால. ஸோ இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன் பர்டிகுலர் the increase exposure to junk food. ஸோ நம்ம ஜங்க்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஜங்க்ஸ்னா J stands for junk food. ஜங்க் ஃபுட்னா நம்மளுக்கு தெரியும், நிறைய சால்ட் இருக்குது, நிறைய சுகர் இருக்குது, நிறைய ஆயில், நிறைய ஃபேட் இருக்குது, இதுதான் ஜங்க் ஃபுட். இதை தவிர அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட், நம்ம ரெடி டு ஈட் கமர்ஷியலி அவைலபிள் ப்ரிப்பரேஷன்ஸு, அதே மாதிரி நியூட்ரிஷனலி இன்அப்ராப்ரியேட்டாக சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய சீனி போட்டு டீ காஃபி கொடுக்குறது, அதே மாதிரி கார்பனேட்டட் பெப்சி கோலா இதெல்லாம் குடிக்கிறது, ப்ளஸ் நிறைய ஸ்வீட்டாக குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளரணும்னு நிறைய சீனி போட்டு நிறைய ஜூஸாக கொடுக்குறது. ஸோ ஆல் தீஸ் திஸ் இஸ் ஒன் ரீசன் இந்த ஒபிசிட்டி ரைஸ்க்கு. ஸோ ஆன் ஒன் சைட் நம்ம கேலரிஸ் நிறைய எடுத்துகிட்டே இருக்கோம், இன்னொரு சைடில் அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு நம்ம கேலரிஸை பர்ன் பண்ணணும், அதுவும் இல்லை. ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியாயிருக்கு. முன்னாடி பிரேக் டைம்னா எல்லாரும் வெளியில் போய் விளையாடிட்டு வருவாங்க, இப்போ அப்படி கிடையாது. இப்போ குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பிரேக் எடுக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டிவி பார்க்குறாங்க இல்லை ஃபோனை பார்க்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஃபேக்டர் இந்த இன்க்ரீஸ் ஃபார் ஒபிசிட்டி. ப்ளஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இருக்குது, ஸ்லீப்பும் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்லீப் கம்மியாக இருந்தால் தே வில் ஃபீல் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் கிரெல்லின் லெப்டின் 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் ஏற்பட்டதுனால ரொம்ப பசிக்கும் ஸ்லீப் கம்மியாக இருந்தால். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் பிளே அ ரோல். இப்போ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் லைக் இந்த சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே ஒரு காலத்துல எல்டர்ஸ்க்கு சொன்னது, ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், ஸ்லீப் லேக் ஆகட்டும், இது குழந்தைகளுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் இதை எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்றது? பிகாஸ் இந்த லைஃப் ஸ்டைல் வந்து யூஸ் டு விட்டு தான், நம்ம என்னதான் இந்த லைஃப் ஸ்டைலை குறை சொன்னாலும் நம்ம அதில் வாழ தான் பழகிட்டோம். அப்படி இருக்கும்போது அதை எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போகலாம்? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஐ ஃபீல் இஸ் எனி ப்ராப்ளம் ஃபார் த சைல்ட்னா பேரண்ட்ஸ்ட்டு தான் முதல் மோட்டிவேஷன் இருக்கணும். நாங்கள் பேரண்ட்டை தான் எஜுகேட் பண்ணுவோம். ஒரு 8 வயசு 7 வயசு குழந்தைகிட்ட இதை சாப்பிடாத இதை சாப்பிடணும்னு சொன்னால் தே ஆர் நாட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தட். ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஏன்னா ஒபிசிட்டி இஸ் நாட் அ காஸ்மெட்டிக் ப்ராப்ளம். ஆக்சுவலாக அதை பார்க்கறதுக்கு ஒபீஸாக இருக்கிறது தட் இஸ் த லீஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி ஆர்கன் இன் ஆர் பாடி. அது நம்ம லிவரில் ஃபேட்டி லிவர், அதே மாதிரி பிசிஓடி, பியூபர்ட்டி ஏர்லியாக வருது, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு, இந்த கொழுப்பு சத்து இருக்கிறனால லேட்டர் ஆன் யங் அடல்ட்டாக வர நேரம் ஸ்ட்ரோக், ஹார்ட் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்ஸு, ப்ளஸ் டிப்ரெஷன், அதுக்குள்ளே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் டு த பேரண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வராமல் நீங்கள் இருக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் நவ். என்ன சொல்கிறாங்கன்னா 80% ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆர் ஒபீஸ் தே க்ரோ அப் டு பி ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ நம்ம ஏர்லியாக நம்ம மோட்டிவேட் பண்ணி சைல்ட்ஹுட்லேயே நம்ம சரி பண்ணாதான் அடுத்த ஜெனரேஷன் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ வி டாக் அபவுட் ஃபர்ஸ்ட் ஈட்டிங், எப்படி நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம சின்ன குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் ரைஸ் சாப்பிட்டனால தான் குண்டாரிங்கன்னு சொல்லிட்டு வி கான் கட் ஆல் த ரைஸ். தே ஆர் க்ரோயிங் சில்ட்ரன், தே நீட் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு போர்ஷன் ஆஃப் ரைஸ் கம்மி பண்ணுறீங்கன்னா அந்த பிளேட்டில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏதாவது வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் ப்ரோட்டீன், எக்கு, இது வச்சு நீங்கள் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணணும். நட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபுட் பேலன்ஸ்டாக எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். ப்ளஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸும் ஒர்க் பண்ணுறதுனால கிட்ஸ் நிறைய வாட்டி டிவிக்கு முன்னால் இல்லை ஃபோனுக்கு முன்னால் தான் சாப்பிட்றாங்க. So they are not able to regulate how much food they are eating. அதனால eat together as a family. So when you sit and eat, everybody knows என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. The second thing is screen time. ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜிம்க்கு போங்கன்னு சொல்ல முடியாது சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் டு புட் தம் இன் சம் ஸ்போர்ட். உங்களுக்கு ஸ்விம்மிங் நல்லா வருதுன்னா ஸ்விம்மிங்கில் போடுங்க, ஃபுட்பால் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா ஃபுட்பாலில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 1 hour in a day they have to play. இப்போ ஜெனட்டிக்கலா இருக்க ஒபிசிட்டிஸ் இருக்கு மேம், தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே பருமனா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா ஒரு பருமனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ தேர் ஆர் சம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், சம் ஜீன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடியதும் இருக்கு. பட் மோர் மெஜாரிட்டி என்ன சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸ் ஒபீஸா இருக்கிறதே லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ஸ் அந்த லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இஃப் பேரண்ட்ஸ் ஆர் ஈட்டிங் லாட் ஆஃப் நூடுல்ஸ், பாஸ்தா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை அப்படின்னா குழந்தைங்களும் அதே தானே சாப்பிடுவாங்க. ஸோ தேட் இஸ் another ரீசன் ஃபார் ஒபிசிட்டி இன் த சேம் ஃபேமிலி. ஸோ நம்ம எல்லாமே ஜீன்ஸில் ப்ளேம் பண்ணக்கூடாது, அது இருந்தாலும் மற்ற ஃபேக்டர்ஸை நம்ம இது பண்ணணும். இப்போ பிஃபோர் டீனேஜ் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னு வைங்க மேம், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் அவங்க அந்த டீனேஜ்குள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் உடல் ரீதியாக அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? லைக் இயர்லியாக அதை ஐடென்டிஃபை பண்ணலன்னா பிற்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? ஸோ ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ், லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன். ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் நான் சொன்னேன், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறது, ஸ்னோரிங் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் குறுக்கு வலி, கால் வலி எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்வெட்டிங்,
புவர் எக்ஸசைஸ் இன்டாலரன்ஸ் பேசிக்காக. ஸோ லெத்தாஜி, சம் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், புவர் செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாமே வரும். லாங் டேர்மாக வரக்கூடியது ஃபுல் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுறது பிபி ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஃபேட்டி லிவர், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், பிசிஓடி, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இது எல்லாமே லாங் டேர்மாக வரும். இப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லும் பொழுது இவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பேசுகிறோம் மேம், லைக் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸாக வந்து எடுக்கிற மெஷர்ஸ். ஸோ நம்ம மெடிக்கல் டேர்ம்குள்ளே வராங்க, அவங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது ட்ரீட்மெண்ட்டாக என்னென்னலாம் மேம் கொடுக்கப்படுது? ஸோ யூஸ்வலாக சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ரோல் ஃபார் ஆல் திஸ். இப்போ நிறைய மெடிசன் சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க ஃபார் வெயிட் லாஸ். தெர்ஸ் நோ ரோல். மோஸ்ட் ஆஃப் தம் தே ஆர் நாட் அப்ரூவ்ட். எஃப்டிஏ அப்ரூவ்டே கிடையாது. ஸோ சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் மெயின்லி பேரண்ட் மோட்டிவேஷன் அண்ட் teaching the right to make the right choices. Okay. ஏன்னா obesity is because of increased calorie and decreased physical activity. So ஃபுட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணி எக்ஸசைஸை எப்படி கொண்டு போகிறது, இதுதான் மெயின் க்ரக்ஸ். அண்ட் எவ்ரி 6 months ஸ்க்ரீனிங், 6 months ஒர்க்காக வாங்க, திருப்பி அந்த சார்ட்டில் போட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னா they'll feel motivated. ஓ நம்ம பண்ணுறது இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ அதை அப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக இஃப் தே ஆர் ஓவர் வெயிட், இப்போ ஐம் டெல்லிங் ப்ராக்டிகலி, இப்போ கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்காங்கன்னா யூ மே நாட் நீட் இமீடியட் இவாலுவேஷன். இதுக்கு நீங்கள் டெஸ்ட் உடனடியாக பண்ணோன்னு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் அதுலேயுமே கொஞ்சம் ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் ரொம்ப வெயிட் கெயின் ஒரு 6 months 5 கிலோ 6 கிலோ போட்டிருக்காங்க, இல்லை சைல்ட் ஷார்ட்டாக இருக்காங்க, ஒபீஸாக இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இட் ஷோஸ் தட் தெர் இஸ் சம்திங் பிட் மோர், we are missing something more. Maybe it could be some hormone problem, endocrine problem இருக்கலாம். இல்லாட்டினா சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அவங்கள பார்த்தாலே ஏதோ சம் அதர் ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கிறது மாதிரி இருந்தால் அந்த மாதிரி குழந்தைங்கள we will evaluate. Okay. We'll see we won't take simple obesity எடுக்காமல் இன்னும் மேபி there is a problem, ஏதோ தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை குஷிங் சிண்ட்ரோமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அப்படின்னா இல்லை சம் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால கூட ஒபிசிட்டி ஏற்படலாம். எக்ஸாம்பிள் சம் ஃபிட்ஸ் மெடிசன், இல்லை ஸ்டீராய்டு மெடிசன். ஸோ அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெடிசனை எப்படி கம்மி பண்ணலாம், and then we'll have to look a little bit more into it. So the multiple factorsனால ஏற்படுற obesity அப்படிங்கிறது ஒரு தனி ஜானர் ஆஃப் இது ஒரு மித்தா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. இந்த பெண் குழந்தைகள் முக்கியமாக வந்து சிக்கன் சாப்பிட்றதுனால ஏர்லி பியூபர்ட்டி வருது அப்படிங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. உண்மையிலே சிக்கனுக்கும் அந்த ஏர்லி பியூபர்ட்டிக்கும் வந்து ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஏர்லி பியூபர்ட்டி அப்படிங்கிறது பிரச்சனையா இல்லை ஒரு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறதோட சைனா? Okay, so when we learned maybe so many years back, puberty na நம்ம படிக்கிறது கேர்ள்ஸ்க்கு படிக்கிறது it was 12-13 years. ஆமா. Now it's not like that. இப்போ 9 to 10 years we have somewhat we have accepted. பட் இது I cannot say இது சிக்கனாலன்னு சொல்ல முடியாது. அது உண்மையில சிக்கனுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ we don't know that. நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் ட்ரூ, தெர் இஸ் நோ ப்ரூஃப் ஃபார் தட். இது பிகாஸ் ஆஃப் த சிக்கன்னாலன்னா தெர் இஸ் ரியலி நோ ப்ரூஃப் அட் ஆல். பட் லைஃப் ஸ்டைலே நம்ம மாறி இருக்கு, நம்ம சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே மாறி இருக்கு. எவ்ரி திங் தட் வி கன்சியூம் இன் அ பேக்கெட் ஹேஸ் சம் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி all these have what we call as endocrine disruptors. அவங்க it has some effect on our hormones. ஸோ இதனால கூடிய children are getting puberty early on. Definitely it's not good. ஒரு ஹெல்த்தி சைனா மேம், லைக் பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறதோட சைன் வந்து ஏர்லி பியூபர்ட்டியா? நோ, அதுவும் கிடையாது. இல்ல. பட் ஆனா பியூபர்ட்டி அப்படிங்கிறது டு பி டெஃபினிக்கல் டேர்ம் என்ன, அந்த ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை இன்னொரு அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்க, அவங்களுடைய அந்த கர்ப்பை அந்த ஏஜ்ல வந்தாதான் இட் இஸ் a sign of health. ஓகே. இப்போ ஒபிசிட்டி அப்படின்னு பேசும்போது எல்டர்ஸ்க்கு நம்ம டைரக்டா கனெக்ட் பண்றது வந்து டயபெட்டிஸ் கூட தான். டயபெட்டிஸ்க்கு ஒரு முக்கியமான ரீசன் ஒபிஸா இருக்காங்க, நிறைய கேலரிஸ் இன்டேக் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இது குழந்தைகளுக்கும் பொருந்துமா? ஓகே, ஸோ ஒபீஸாக இருந்தால் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம பாடியில் வி ஹேவ் சம்திங் கால் இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் தான் நம்ம நல்லா சாப்பிட்றோம், நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த குளுக்கோஸ் நம்மளுக்கு எனர்ஜி தரணும்னா அந்த செல்குள்ளே போனால் தான் நம்ம வி ஃபீல் எனர்ஜெட்டிக். ஸோ இட் ஹஸ் டு கோ டு த லிவர், மசில், ஃபேட் இப்படி உள்ளே போனால் தான் வி ஃபீல் எனர்ஜெட்டிக். ஸோ அதுக்கு தேவைப்படுறது இன்சுலின். ஸோ ஒபீஸாக இருக்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யாது. இட்ஸ் கால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தட் குளுக்கோஸ் கேனாட் ஆக்ட். ஸோ இதனால் டயபெட்டிஸ் வரலாம். திஸ் இஸ் கால் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் முன்னாடி நம்ம ஒரு 45-50 இயர்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சில்ட்ரன்லேயும் பார்க்குறோம். அரவுண்ட் அந்த பியூபர்ட்டி ஏஜ் டைமில் சப்போஸ் யூ ஆர் ஒபீஸ், தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அண்ட் இன் யங் அடல்ட்ஸ். ஓகே, மேபி வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேன்சரில் யூஸ்வலாக கேள்விப்போம், டைப் 1, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. இப்போ டயபெட்டிஸில் டைப் 1, டைப் 2 அப்படின்னு 2 டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. அது என்ன மேம் கிளாசிஃபிகேஷன்? ஓகே, ஸோ டயபெட்டிஸில் தெர் ஆர் லைக் 3 or 4 டைப்ஸ். தட்ஸ் டைப் 1, டைப் 2, அதுக்கப்புறம் மோனோஜெனிக் பிகாஸ் ஆஃப் ஜீன் அண்ட் செகண்டரி டயபெட்டிஸ். ஸோ டைப் 2 தான் நம்ம யூஸ்வலாக ரூட்டீனாக எல்லா அடல்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது எல்லாமே டைப் 2 தான். சில்ட்ரனுக்கு நம்ம காமனாக மோர் காமன்லி சீன் இஸ் டைப் 1.
ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்கிறது இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூனா நம்ம உடம்புல வி ஹேவ் சம்திங் கால் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் எது வந்தாலும் இட் வில் ப்ரொடெக்ட் அஸ். ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது தான் அந்த ஆன்டிபாடி. பட் சம் ரீசன் ஏதாவது ஒரு ரீசன் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் சம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த ஆன்டிபாடி நம்ம ஓன் ஆர்கன்ஸ்க்கு எதிர்ப்பாக இட்ஸ் கிரியேட்டிங் ஆன்டிபாடிஸ். ஸோ இட்ஸ் டார்கெட்டிங் ஆர் ஆர்கன்ஸ். நம்ம ஓன் ஆர்கனை டார்கெட் பண்ணுது. ஸோ நம்ம கணையமாக டார்கெட் பண்ணி அதை ஆக்ட் பண்ணுற நேரம் ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்சுலின் வர்றது பேன்க்ரியாஸ்லேருந்து தான். ஸோ அந்த பேன்க்ரியாஸை டார்கெட் பண்ணுற நேரம் இன்சுலின் வராது. ஸோ இப்போ இன்சுலின் வரலன்னா நான் த குளுக்கோஸ் கான்டாக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வி ஹாவ் டு கிவ் இன்சுலின். ஸோ நம்ம உடம்புல நம்மள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்பையே வந்து அஃபெக்ட் பண்ணுறது தான். பட் இது வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? So there is no cure. Okay, so there is no cure. Maybe late தெரியல, மேபி பிற்காலத்தில் இனி வரலாம். பட் we can treat it. ஸோ இப்போ we know the problem is இன்சுலின் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் we can't control the diet also much இல்லையா? ஸோ we give two types of insulin. ஒரு இன்சுலின் நம்ம they're all injectable தான். we'll give one insulin which acts throughout the day. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட்டை டார்கெட் பண்ணி அவ்வளோ டோஸ் இன்சுலின் யூ ஹேவ் டு கிவ் வித் ஈச் மீல். பட் இது வந்து த்ரூ அவுட் த லைஃப் ஸ்டைல நீங்க சொன்ன மாதிரி மாற்றவே முடியாது. throughout the life they have to take insulin. இப்போ நீங்க சொல்ற அந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குல்ல மேம், இது வந்து டைப் 2 மாறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல லைக் இது ஸ்டேஜஸா 1 2 3 போகுமா? So type 1 is because it's autoimmune சொல்லிட்டேன். So that's type 1 is separate. Type 2 வரது இன்சுலின் இருக்கு நம்ம பாடியில, இன்சுலின் இல்லாம இல்ல, பட் it's not working. There is some resistance to it. Okay. So அந்த ரெசிஸ்டன்ஸ்க்காக நம்ம கொடுக்கறது தான் டைப் 2க்கு நம்ம சம்டைம்ஸ் மெடிகேஷன்ல கூட சரியாயிரும். ஸோ டேப்லெட்ஸ் கொடுப்போம், இல்ல அது அன்கண்ட்ரோல்டா இருந்தா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். பட் த ரீசன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்ப குழந்தைகளுக்கு வருது பொதுவா வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 வரலாம். ஒபிசிட்டியோட ரிலேட்டடா இருந்தா டைப் 2, பட் பொதுவா வருது டைப் 1. இப்போ இதுக்கு ட்ரீட்டபிளும் கிடையாது அப்படிங்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள் பட் நாட் கியூரபிள். இப்போ இவங்க வந்து ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர முடியுமா மேம்? பிகாஸ் ஒரு 10 வயசுலயே வந்து அவன் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்றோம், சுகர் இன்டேக்கை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அந்த ப்ராப்ளம் வரும். There are so many type 1 diabetics who are living a completely normal life. அவங்களுக்கு அது நம்மளுக்கு அவங்க சொன்னாதான் தெரியும் அவங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறதே. ஸோ த ரீசன் இஸ் அவேர்னஸ். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு டயட்டை நம்ம மாற்ற முடியாது. அவங்க வெளியில் ஒரு பார்ட்டிக்கு போனால் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு கேக் பீஸ் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் அதில் எவ்வளோ கார்ப் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த ஏர்லி ஆன் அந்த டயட்க்கு எவ்வளோ கார்ப் இருக்குதோ, கார்போஹைட்ரேட் இருக்குதோ, கார்ப் கவுண்டிங் பண்ணிவிட்டு அவ்வளோ இன்சுலின் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். நல்ல வெல் பேலன்ஸ்டாக இருந்தால் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராது. இப்போ டைப் 1 டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இட் கேன் அஃபெக்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் அ பாடி. என்ன சொல்கிறது, இட் கேன் அஃபெக்ட் அவர் ஹார்ட். இட் கேன் ஸோ இதனால லேட்டர் ஆன் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்லாம் வரலாம். இட் கேன் அஃபெக்ட் த நர்வ்ஸ் இந்த ஐ. ஸோ நம்மளுக்கு ரெட்டினோபதி வரலாம், ஃபுட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம், கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். பட் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்தால் தான். கரெக்டாக கண்ட்ரோல் இருந்தாங்கன்னா தே கேன் லீவ் ஆல்மோஸ்ட் நார்மல் லைஃப். ஓகே. இப்போ அந்த கிட்ஸ்க்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்றது? ஸோ யூஸ்வலாக தெர் இஸ் இட் மிமிக்ஸ் மெனி திங்ஸ். லாஸ் ஆஃப் வெயிட் இருக்கலாம், டயர்ட்னஸ் இருக்கலாம், இல்லை நிறைய யூரின் போயிட்டே இருக்காங்க, நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப பசிக்குது, நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் வெயிட் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ தீஸ் ஆர் சம் டெல் சைன்ஸ். இதை தவிர சம்டைம்ஸ் அது ஒரு அப்பெண்டிசைட்டிஸாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா சிவியர் அப்டாமினல் பெயினை கூட ப்ரெசென்ட் ஆகும். ஆஸ்மா மாதிரி ரொம்ப மூச்சு வாங்குறது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா the sugar levels will be very high. அது வச்சு தான் we can find out. இப்போ எந்த ஸ்டேஜ் மேம் லைக் பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும்? லைக் சம்டைம் நீங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோல்லேயே அது கொண்டு போயிட முடியுமா, இல்லை வந்து இது டாக்டரோட கன்சல்டேஷன் கண்டிப்பாக அதுக்கு தேவைதானா? ஃபார் ஒபிசிட்டியா டைப் 1? இந்த டைப் 1 டயபெட்டிஸ் ஹேஸ் டு பி ட்ரீட்டட். ஏன்னா இன்சுலின் இல்லை. ஸோ கட்டாயமாக நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுக்கலைன்னா சைல்டு வில் எண்ட் அப் வெரி வெரி சிக். அது டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேட் வெர் திஸ் லாட் ஆஃப் ஆசிட்ஸ் இந்த பாடி, இந்த ஸ்டேட் கூட ஏற்படலாம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் நீங்கள் எந்த லைஃப் ஸ்டைல்னால நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட தான் வேணும். ஒபிசிட்டி அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் ஏர்லி ஸ்டேஜஸில் வி கேன் ட்ரை டு curtail with lifestyle choice. Lifestyle choices fail ஆச்சுன்னா then we have to give medicines. But imagine a situation, குழந்தை டயர்டாக இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலோ நம்ம வீட்டில் என்ன யோசிப்பாங்க, சரியா சாப்பிடல, இது மால் நியூட்ரிஷன் போல அப்படின்ட்டு எக்ஸஸ் ஃபுட்டு தான் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை பட் எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுத்துட்டு வெயிட் குறைஞ்சா அதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்துடுது இல்லையா? ஓகே. ஸோ அப்போ சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது கரெக்டான விஷயம் தான். கரெக்டான விஷயம். பட் அதான் நான் சொல்லி இட் பி வெரி வேக். அவங்க ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும்னா வெயிட் குறைஞ்சிட்டே போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, வெயிட் போட மாட்டேங்கிறாங்க, இல்லை தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க, யூரின் போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைன்ஸாக தட் கிவ்ஸ் அஸ் அ க்ளூ
வி ஷுட் செக் ஆர் சுகரை பார்ப்போம், HbA1c பார்ப்போம். ஸோ அது வச்சு தான் வி கம் டு நோ. இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இந்த ஜெனரேஷன் வந்து பீடியாட்ரிஷியன் கூட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மேம் நான். பிகாஸ் அவங்க ஸ்டார்ட் ஃப்ரம் குழந்தை பிறந்ததுலேருந்து எவ்ரி இன்சுலின் வேக்சினேஷன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க, ஓரல் செக்அப் அப்படின்னு ஒரு ரெகுலர் சார்ட் இப்போ ஒர்க் ஆகிட்டே இருக்கு. நான் கேட்கறது என்னன்னா, இப்போ 40 இயர்ஸ்க்கு மேல எல்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் டாக்டர்ஸை பாருங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிட்ஸ்க்கும் ஏதாவது வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கா? ஸோ தேர் இஸ் சம்திங் கால் வெல் பேபி விசிட்ஸ். ஆக்சுவலாக எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ தட். அந்த கார்டில் கூட இருக்கும். ஸோ பர்த்க்கு அப்புறம் 1 வீக் அப்புறம் பார்க்கணும். அதுக்கப்புறம் 1.5, 2.5, 3.5 மந்த்ல வேக்சின் போடுவாங்க, அந்த டைம்ல பார்க்கணும். 6 மந்த்ஸ்ல, 9 மந்த்ஸ்ல, அதுக்கப்புறம் 1 இயர்ல, 1.5 இயர்ஸ்ல, 2 இயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப் டு 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி 6 மந்த்ஸ். நான் இது சொல்றது ஜஸ்ட் சளி இருமலும் காய்ச்சலோட வரதில்லை, ஜஸ்ட் ரூட்டீனா தே ஷுட் கம். ஸோ எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்றோம்னா, சம் ஸ்மால் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், சம் ஸ்மால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏர்லியா நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லியா நம்ம பிக்கப் பண்ணலாம், நம்ம சரி பண்ணலாம். ஒரு 5 வயசுக்கு மேல 5 வயசுக்கு மேலேயும் இட்ஸ் ஐடியலி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் யூ ஷுட் கன்சல்ட். எதுக்குன்னா நான் எனக்கு பேஷண்ட்ஸ்ல என்ன சொல்வேன்னா, க்ரோத் சார்ட் நம்ம கொடுக்குறது புட் இட் இன் அ பிளாஸ்டிக், கீப் இட் ஃபார் எவர். ஏன்னா ஒரு க்ரோத் சார்ட்ல அந்த குழந்தைக்கு ஹெல்த்தை அப் டு 18 இயர்ஸ் ட்ராக் பண்ணலாம். அவங்க வெயிட், ஹைட் எல்லாமே அந்த ஒரு சார்ட்லேயே இருக்கும், அந்த ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் பேப்பரில். அது வச்சு எவ்ரி இயர் நீங்கள் பார்த்தாலே இஃப் சம்திங் இஸ் ராங் யூ கேன் கேட்ச். ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம், எங்கேயோ ஒரு டிப் இருக்குன்னா சம்திங் இஸ் கான் ராங், அது வச்சு வி கேன் ட்ராக். ஸோ இட்ஸ் குட் ஹேபிட் டு கோ. பட் அந்த க்ரோத் சார்ட்டுங்கிறது ஒரு காமன் ஒரு ஃபார்மட்டா மேம்? லைக் எல்லா ஹியூமன்ஸ்க்குமே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? யா, ஸோ அதனால தான் அந்த க்ரோத் சார்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, வெயிட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க, ஹைட்டுக்குமே நிறைய கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப் அஸ் ஆர் தின், சில பேர் குள்ளமாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுத்து ஒரு வைட் ஏரியா இருக்கும், இதுக்குள்ளே இருந்தால் நார்மல். ஸோ அந்த சைல்டுக்கு எதுக்கு அந்த ஒரு சிங்கிள் பேப்பர் ரீட்டைன் பண்ண சொல்கிறேன்னா, அந்த சைல்டு சப்போஸ் 25th சென்டைல் கீழே இருக்காங்க, next year they should grow according to that. I don't want அந்த 25th centile உள்ள child திடீர்னு 19th centile வரை வெயிட் போடக்கூடாது. அவங்களுக்கு அந்த லைன் படி அதே மாதிரி கிராஜுவலாக வெயிட் போட்டால் தான் அந்த சைல்டுக்கு அது ஹெல்த்தி. ஓகே, அப்போ எனி பார்ட் ஆஃப் டைம் ஒபிசிட்டிக்கும் டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் வந்து கனெக்ஷன் கிடையாது. ஸோ அப்போ ஒரு குழந்தை பருமனா இருந்தாலே உனக்கு வந்து சக்கரை நோய் இருக்கும் இல்ல, பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால டைப் 2 டயபெட்டிஸ் வரலாம். ஓகே, ஸோ சம்வாட் எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. பட் அது நம்ம இயர்லியா ஐடென்டிஃபை பண்ணணும், அது வந்து பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? தேங்க்யூ ஸோ மச் மேம். லைக் குழந்தைகளுடைய சைட்ல அந்த பருமன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த அன்னோட்டிஸ்டு ஏரியாவையும் பத்தி நம்ம நிறைய புரியாத விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.